பண திமிராடா உனக்கு? எங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிட்டு பேரம் பேசுறியா? பேரம் சாரி சார், நீங்க போங்க சார். வேணாங்க, சொன்ன கேளுங்க. விடு துளசி. போங்க சார். என்னால இருக்க முடியல துளசி. வீட்டுக்குள்ள ஒருத்தனை அழைச்சிட்டு வந்து நாடகம் ஆடுறான் உன் பொண்ணு. எந்த கேள்வியும் கேட்காம அவனை நாம எவ்வளவு முழுசா நம்பணும். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற அவன் என்னடான்னா போன மானத்துக்கு விலை பேசுறான். அழகு இல்ல, காசு பணம் நகை நட்டு பத்தல, அதனால உங்க பொண்ணு வேண்டான்னு சொன்னா அதை விதின்னு ஏத்துக்கலாம். ஆனா உங்க பொண்ணுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க பாரு, அந்த வலியை அனுபவிச்சாதான் புரியும். அதுக்கெல்லாம் அக்கா தங்கச்சிக்கு கூட பிறந்திருக்கணும். போய் உங்க அம்மா கிட்ட ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிப்பார். அந்த வலியை அவங்களால உணர முடியும். தம்பி பின்றானே. போயிடு, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இன்னும் நீ ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் நான் தூக்குல தொங்கிடுவேன். அப்பா, என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அவமானத்துல நான் பூனை குறுகி நிக்கிறேன். அர்ஜுன் சார், ப்ளீஸ் சார், நீங்க போயிடுங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா, துளசி, இனிமே உன் மகளை என்னை அப்பான்னு கூப்பிடுறேன். அப்பா, என்னப்பா நீங்க? அப்பா, என்ன பாருங்கப்பா. அப்பா, ப்ளீஸ் பா. இப்படி பாட்டி சூப்பர்டா சோதி. கடனை உடனே வாங்கியாவது பொண்ணை கட்டி கொடுக்கணுங்கிற எங்களோட வலிய வேதனையும் உங்களுக்கு எப்படி சார் புரிய போகுது? அவ ட்ரெஸ் மாத்திரப்ப நீ கூட இருந்தல. நல்ல குடும்பம் பொண்ணு பார்க்க வந்தா மானங்கட்ட குடும்பமா இருக்கு. வேணாம் வசு, என்னை தடுக்காத. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு அதுக்காக குடிக்கிறது நல்லதில்ல. இப்ப நீங்க குடிக்கிறதால உங்களுக்கு போதை வேணா ஆகலாம், ஆனா நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? அதோட உங்களோட குடிப்பழக்கம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட நீங்க தேடுற முயற்சியை பலகீனப்படுத்திடும். குடி வேண்டாம் சார், ப்ளீஸ். எனக்கு குடிச்சே ஆகணும். I'm so stressed out வசு. இது குடிச்சா I think I feel better. வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. முடியாது வசு. I have to drink. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இது வேணுமா? சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இது வேணுமா? இப்ப சொல்லுங்க, நான் வேணுமா இல்ல இது வேணுமா? அச்சு, கதவை தோற. அச்சு, கதவை தோறன்னு சொல்றேன்ல, என்ன சத்தம் அது? பபிமா, என்ன தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. என்ன ஆச்சுப்பா? கதவை தோற, என்ன ஆச்சு?
ஐயோ கையில எல்லாம் ரத்தம். அச்சு என்ன அச்சு இது? சொன்னா கேளு. முதல்ல கதவை தர. சுச்சி இங்க வா. சீக்கிரமா வா. என்ன அச்சு சொன்ன கேளுப்பா. தயவு செஞ்சு கதவை தர. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கதவை தரப்பா. தயவு செஞ்சு கதவை தர. ஐயோ அத்தை என்னாச்சு? ஐயோ ரத்தம் வருது. அர்ஜுன் கதவை திறக்க எப்படி சொல்லுங்க. ரத்தம் வருது? இதெல்லாம் என்னால? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன சுத்தி என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. எல்லாம் அந்த செக்ரட்டரியால தான். அவ ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி தான். செக்ரட்டரினா என்ன? வந்தமா செக்ரட்டரி வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இப்ப பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ. ஐயோ அத்தை அதெல்லாம் இப்ப விட்டுருங்க அத்தை. அர்ஜுன் கையில ரத்தம் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அச்சு கதவு தர. அச்சு டாக்டர் கிட்ட போலாம். சொன்னா கேளு. முடியாது, என்னால திறக்கவே முடியாது. பப்பிமா சொல்றல கதவு தர ப்ளீஸ். அத்தை அவனை கதவை திறக்க சொல்லுங்க அத்தை. அவன் கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. கதவு தர. அச்சு என்ன பண்ற இவன்? அச்சு, என்ன பண்ற நீ? கதவு தர. போங்க. துளசி, இனிமே உன் மகளை என்னை அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லு. எல்லாம் அந்த செக்ரட்டரி பண்ற வேலை. இவன் இப்படி புத்தி கெட்டு போய் நிக்கிறான். என்ன பண்றது? அவளுக்கு போன் பண்ண. என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு அத்தை. குடு. எடுக்கல. பாத்தியா என்ன திமிரு இவளுக்கு? எல்லாம் நீ குடுக்கற இடம்தான். சரி தாங்க, நான் ட்ரை பண்றேன். கொடுங்க பண்றேன். சொல்லுங்க மேடம். வசுந்தரா, அர்ஜுன் ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டான். கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். குடிச்சிட்டு அந்த பாட்டிலால கைய குத்திக்கிட்டான். கையில நிறைய ரத்தம் வருதுமா. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே கிளம்பி வாமா. சாரி மேடம், நான் இப்போ வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ வந்தாதான் அவன் சரிப்பட்டு வருவான். எப்படியாச்சும் வாமா. என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. என்னால வர முடியாது. இங்க குடு. ஏய், நீ மட்டும் இப்ப இங்க வரல, என் பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் குடும்பத்தையே சுட்டு தள்ளிடுவேன். சீக்கிரமா கிளம்பி வாடி. அம்மாடி வசுந்தரா, தயவு செஞ்சு இங்க வரதுக்கு ட்ரை பண்ணு. நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பேசிட்டா? என்னால வர முடிஞ்சா நான் வந்துட மாட்டேனா? அர்ஜுன் சார் மேல எனக்கு அக்கறை இல்லையா? என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வசுந்தரா கொஞ்சம் கேள். என்ன சொல்றா? வர முடியாதுன்னு சொல்றா. வர முடியாதா? இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். அப்படி அவ வரல, கமிஷனரை விட்டு அவளை தூக்கிட்டு வர சொல்லுவோம். அர்ஜுன் சார் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? பெரிய மேடமோ சின்ன மேடமோ எவ்வளவு கலங்கி போய் பேசுறாங்க. என்ன பண்றது? போனா அப்பா திட்டுவாரு. இவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டும் போக முடியாது. ஓ கடவுளே, அப்படியாவது சமாளிச்சு போயிடலாமா? போய்தான் ஆகணும். வசுந்தரா வந்தாதான் இவன் கதவையே திறப்பான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ வீட்டுல அவளை விட மாட்டாங்க போல இருக்கு. என்னத்த பண்ணலாம்? எனக்கும் அதுதான் புரியல. ஆனாலும் நான் மிரட்டி இருக்கேன்ல, அவ வந்துருவா, கவலைப்படாத. இல்ல அத்த, எனக்கு என்னவோ அவ வரமாட்டான்னு தோணுது. அவ சூழ்நிலை அந்த மாதிரி. ரொம்ப பயமா இருக்கு அத்த. அவன் கையில வேற நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. கதவை வேற திறக்க மாட்டேங்கிறான். என்னத்த பண்ணலாம்? ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு கதவை உடைச்சிடலாமா? அப்படி பண்ணா நாமளே ஊரை கூட்டின மாதிரி ஆயிடும். நான் போலீஸ் கிட்ட சொல்லி அவளை தூக்கிட்டு வர சொல்றேன். என்ன மேடம், என்னாச்சு மேடம்? அர்ஜுன் நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கதவையே திறக்க மாட்டேங்கிறான். கையில வேற ரத்தம் கொட்டுது. என்னன்னு பாருமா. என்ன சுச்சி,
போய் இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய், நீ என்னமோ அவனை மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவேன்னு பார்த்தா நீ இல்லாம அவனால வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்க. அர்ஜுன் சார், நான் எதுவும் மாத்தல. ஒரு நல்ல பர்சனல் செக்ரட்டரியா தான் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவன் கிட்ட போய் நீ வந்துட்டேன்னு சொல்லு. மேடம், இந்த பாருடி, வெறும் வந்தமா செக்ரட்டரி வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு வேற ஏதாவது வேலைய பார்த்து அடிச்சே கொன்னுடுவேன். சம்பளத்தை போறா உன் அம்மா செலவுக்குன்னு நீயே தொலைச்சிட்ட. லைஃப் லாங் இங்கேயே செட்டில் ஆயிலான்னு மட்டும் கணக்கு போட்டுறாத. நான் அதுக்கு விட மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு. அத்தை, தயவு செஞ்சு அவளை போக விடுங்க. நீ போமா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் கதவை திறங்க சார். நான் வசந்தரா வந்திருக்கேன். அர்ஜுன் சார், கதவை திறங்க. கதவை திறங்க சார். என்ன ஆச்சு சார்? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், கதவை திறங்க. அர்ஜுன் சார், சார் கதவை திறங்க சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். கதவை திறங்க சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். அத்தை, பாத்தியா சுச்சி, நாம அவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருந்தோம், கதவை திறக்கவே இல்ல. இப்ப இவ வந்து கதவை தட்டின உடனே திறந்துட்டான். பரவாயில்ல அத்தை, கதவை திறந்தானே அதுவே போதும். இனிமே அவனை வசுந்தரா பாத்துக்குவா. நீங்க வாங்க. நீ மட்டும் வராம இருந்தனா என் நிலைமை என்ன இருக்குன்னே தெரியாது. கன்ஃபார்மா சேர்த்துருப்பேன். வெறும் வந்தமா செக்ரட்டரி வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு வேற ஏதாவது வேலைய பார்த்து அடிச்சே கொன்னுடுவேன். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? சின்ன மேடமும் பெரிய மேடமும் எவ்வளவு பதறி போயிட்டாங்க தெரியுமா? நார்மலா எந்த விஷயத்துக்கும் நான் கஷ்டப்பட்டதே இல்லை. ஆனா உன் வீட்டில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் என்னால முடியவே முடியல, தாங்கவே முடியல. என்னால உன் வீட்டில் எவ்வளவு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீ வேலைக்கு வருவியா இல்லையான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதனால இந்த மாதிரிலாம் பண்றேன். சார், அதுக்காக உங்களை ஏன் சார் நீங்க வருத்திக்கணும்? இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இப்ப நீ இங்க இருக்க, நாளைக்கு எங்க இருப்பேனே தெரியாது. ஆனா நீ எங்க இருக்கியோ நான் அவங்க கூட இருக்கணும். அந்த கடவுள் விட்ட வழிதான். ஐயோ சார், என்ன சார் கையில இவ்ளோ பிளட்டா இருக்கு? இருங்க சார், நான் கைக்கு கட்டு போடுறேன். சார் கையை காட்டுங்க சார். முடியாது சார், சொன்னா கேளுங்க சார். என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு, நான் கட்டு போட்டுக்கிறேன். சொன்னா கேளுங்க அர்ஜுன் சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கட்டு போட்டுக்கோங்க. ப்ளீடிங் நிக்கணும். கைய காட்டுங்க. சத்தியம் பண்ணு. அர்ஜுன் சார், நம்ம ஒருத்தர் பிரிஞ்சு எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தூரமா போகாது. நீங்க கைய காட்டுங்க. சொன்னா கேளுங்க, கைய காட்டுங்க. வசு, உன் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து முதல்ல நிற்பேன்.
பசு சாரி. எதுக்கு சாரி? உன் மேரேஜ் நின்று போனதுக்கு. திருமணங்கிறது கடவுள் அமைச்சு தர மேடை. அது எப்ப எங்க யாரு கூடங்கிறதெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இல்ல, பசிக்குது. இருங்க சார், நான் வரேன். சார், சாப்பிடுங்க. சரி இருங்க, கொடுங்க. என்ன இவ்வளோ க்ளோஸா யாரும் கவனிச்சிட்டு இல்லை தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க உங்களை கவனிச்சுப்பாங்க. யூ ரைட், அப்சல்யூட்லி ரைட். என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவகிட்ட சொல்வேன். தேங்க்ஸ் அர்ஜுன் சார். எல்லாம் நீ கொடுக்கற இடம். இன்னைக்கு செக்ரட்டரிக்காக கையை அறுத்துக்கிட்டவன் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. அப்ப நீ என்ன பண்ணுவ? போ, போய் மேல பாரு. அவ ஊட்டி விடுறா, இவ சாப்பிடுறான். இவளால நம்ம அச்சு கெட்டு குட்டிச்சவரா போயிட்டா. அத்தை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எல்லாத்துலயும் நிதானமா யோசிக்கிற நீங்க வசுந்தரா விஷயத்துல மட்டும் ஏன் தான் ஒரு பக்கமா யோசிச்சு பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல அத்தை. என்ன என்ன ஒரு பக்கமா யோசிக்கிற? இதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரொம்ப பொறுப்பா இருந்தானா? நீங்க கொடுத்த செல்லத்தினாலதான் சீரழிஞ்சு போயிருந்தான். தினமும் குடிச்சிட்டு பப்பு பாருக்குன்னு போய் தினமும் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான். இப்பதான் கொஞ்ச நாளா தான் மேல இருக்கிற தப்பு உணர்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு காரணம் அவனோட நேரம். நல்ல காலம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. குருஜி சொன்ன வார்த்தை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க நல்ல நேரங்கிறீங்க, நான் அந்த நல்ல நேரமே வசுந்தராங்கிறேன். அப்படி பார்த்தா அச்சு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு என்ன சொல்ற? எதுக்கு குடிச்சான்? வசுந்தராவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு குடிச்சான். வசுந்தரா வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எத்தனை பொண்ணுங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்ப யாராவது வராங்களா? அதுக்கு யாரு காரணம் அத்தை? வசுந்தரா தான். அத்தை, இத்தனை நாளும் நான் பெத்த புள்ள என்கிட்ட பேசாம இருக்கான். அவன் என்னோட மடியில சாஞ்சு அம்மான்னு அழ மாட்டானான்னு இத்தனை நாளும் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அத்தை. அது நடக்காதான்னு எத்தனையோ நாள் நான் தனியா உட்கார்ந்து அழுதது எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனாக ஆரம்பிச்சிருக்கான். தான் செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த வசுந்தரா தான் அத்தை. இதுக்கு மேல வசுந்தராவை பத்தி தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க, பிளீஸ்.